திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு காலச்சக்கரம். 3ஆம் தந்திரத்துல வரக்கூடிய தலைப்பு. முதல் பாடல்ல இருந்து ஓரளவு நம்ம இதுல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பெருசா பயிற்சி பத்தி எதுவுமே சொல்லல. இந்த தலைப்புன்னு இல்ல, ஆரம்பத்துல இருந்தே எந்த தலைப்புலையுமே பயிற்சி பத்தி சொல்லவே இல்லை. 1 செகண்ட். ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு தலைப்புலையுமே பொதுவான கருத்துக்களை மட்டுமே தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு. பயிற்சி பத்தி அங்கங்கதான் சில பயிற்சிகள் சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சேர்ந்தாங்க. எல்லாருமே எடுத்த உடனே அவர் ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் அந்த இறைநிலைய அடையிறதுக்கான இது இருக்கும்னு நினைச்சிட்டு ஆர்வமா அப்ப நான் 2 லேப்டாப் வச்சு ஒரு இதுல கூகுள் மீட், இன்னொன்னுல ஜூம்னு கனெக்ட் பண்ணி 2லயும் ஒரு 100 பேருக்கு வர மாதிரி இது பண்ணோம். ஒரு 2-3 கிளாஸ் தான் அப்படியே அந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே போயிடுச்சு. இப்பவுமே சில ஃப்ரெண்ட்ஸ் அப்ப சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 2 கிளாஸ்லயே நீ பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது கடவுள், ஆன்மா என்னென்னமோ சொல்ற கான்செப்டே புரியல. இந்த கிளாஸ் வரல அப்படின்னு விலகுனாங்க. சிலர் எதுக்கு இப்ப இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், எதுக்கு இப்ப நம்ம கடவுளை யோசிக்கணும், ஏன் இப்ப நீ இப்படி எல்லாம் கிளாஸ் எடுக்கிற, சந்தோஷமா இதை என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே, அந்த மாதிரி சிலருடைய கருத்துக்கள் இருந்துச்சு. இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, அந்த என்ன பயிற்சிக்குரிய பாடல் வந்துருச்சா அதுக்கு மட்டும் நம்ம அட்டன் பண்ணி அந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கலாம், ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கே, போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பயிற்சியை மட்டும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சந்தேகம் கேட்கும் போதும் எப்பதான் திருமூலர் பயிற்சி சொல்லி தருவாரு இதே தான் கேக்குறாங்க. அவர் ஆரம்பத்திலே பயிற்சி என்னன்னு சொல்லிட்டார். மூலாதாரத்துல ஒரு அக்கினி இருக்கு, நம்மளுடைய சகஸ்ர தலம் வரைக்கும் அந்த அக்னிய நம்ம கொண்டு போனோம். அங்க ஒரு தாமரை மலர் கவிழ்ந்த மாதிரி இருக்கும். நம்ம வினைகள் தீர தீர அது நிமிர்ந்த தாமரையா மாறும். அதுல 1008 இதழ்கள் இருக்கும். அது ஒவ்வொன்றா விரியும் போது நம்ம இறைவனை அடைந்துருவோம். அப்ப நீ நீ முயற்சி பண்ணி அந்த கீழே இருக்கிற ஆற்றலை நீ மேல கொண்டு போகணும். அது தொண்டை வரைக்கும் கூட அந்த ஆற்றல் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம செய்த வினையின் பொருட்டு அதால போக முடியாது. அப்ப நீ உன் வினைய கழிக்கிறது தான் நீ முதல் பயிற்சி. நீ உட்கார்ந்து மூச்சை கவனிக்கிறதோ உணவை மாத்துறதோ பயிற்சி கிடையாது. உன் வினைய நீ கழிக்கணும், அதுதான் பயிற்சிங்கிறத ஆரம்பத்திலே தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம இப்ப 750 பாடல் பாக்குறோம் அப்படின்னா, இந்த 750 பாடலுமே அவர் எதற்கு கொடுக்கிற பயிற்சியா இருக்குன்னா, நம்மளுடைய மனதுக்கு கொடுக்கிற பயிற்சியா தான் இருக்கு. ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு பயிற்சி தான். நம்ம பயிற்சினாலே பத்மாசனம் போடணும், ஒரு முத்திரை வைக்கணும், மூச்சை கவனிக்கணும்னு நினைக்கிறோம். அது கடைசி பயிற்சியா நாம செய்தா போதும் அந்த ஆற்றலை மேல கொண்டு வர்றதுக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயிற்சி பண்ணணும்னா, நம்ம செய்த வினை என்ன, அதை எப்படி திருத்துறது, இனி வினை இல்லாம எப்படி மாத்திக்கிறது, இதுதான் இப்ப நாம செய்ய வேண்டிய பயிற்சி. அததான் 3000 பாடல்கள்லயும் திருமூலர் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம மனதை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துறதுதான் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பயிற்சியும். அது பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இப்ப நம்ம முதல் 100 பாடல் நம்ம படித்தப்ப நம்ம கிட்ட இருந்த மாற்றம், அடுத்து ஒரு 300 பாடல் கடந்த பிறகு ஒரு மாற்றம் வந்திருக்கும். இதுதான் அந்த பயிற்சிக்கான வெற்றி. நம்ம இந்த 700 பாடலை விட்டுட்டு டைரக்டா அந்த பயிற்சிக்கு போகும்போது அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போது ஒண்ணுமே கிடையாது. அப்ப பொறுமையா அவர் சொல்ற கருத்தை மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிட்டே போலாம். அதான் அவர் நமக்கு தர்ற பயிற்சி. இந்த வினையை எப்படி கடக்கிறது, இந்த வினையை கடந்தாதான் காலத்தை கடக்க முடியும். அப்போ ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு பயிற்சி தான். பார்க்கலாம். இந்த காலச்சக்கரத்துல என்ன கருத்தை சொல்லியிருந்தாங்கன்னா, பொதுவா இதுவரை நம்ம பார்த்த பாடல்கள்ல நம்ம உடல் உடல்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிண்டம் 36 தத்துவங்களால ஆனது. நம்ம பார்க்கக்கூடிய அந்த 7வது சக்கரத்துல இருந்து கீழே இருக்கக்கூடிய முதல் சக்கரம் வரைக்கும் நம்ம பிரித்தோம்னா அதுல 36 தத்துவங்கள் இருக்கும். அந்த 7 சக்கரத்துக்கும் மேல இருக்கக்கூடிய
பதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருவர். அவர்தான் சிவனும் சக்தியுமா இரண்டா பிரிகிறாரு. நாதமும் விந்துமா திரும்ப பிரிந்து நம்ம உடலுக்குள்ள இறங்கும் போது 36 தத்துவங்களா இறங்கி இருக்காரு. அவரே தான் 6 சக்கரங்களாகவும் பிரிந்து நம்ம உடலுக்குள்ள இருந்து இயக்குறாரு. அவரே தான் நவ கிரகங்களா பிரிந்து இந்த அண்டத்தையும் அண்டம் மூலமாக பிண்டத்தையும் இயக்குறாரு. அப்ப இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பதி அப்படிங்கிறவர் தான் ஒரு மையப்புள்ளினா, அந்த மையப்புள்ளியில இருந்து கீழ சுழலக்கூடிய சக்கரம் தான் நவ கிரகங்களா இருக்கட்டும், 36 தத்துவங்களா இருக்கட்டும், 6 சக்கரங்களா இருக்கட்டும், 3 மண்டலங்களா இருக்கட்டும், எதுவுமே அத கீழ வந்து சக்கரம் அப்படின்னாலே அது சுழன்றுகிட்டு இருக்கு. எங்க ஆரம்பிச்சுச்சோ அதுல வந்து திரும்ப நம்மள விட்டுட்டே இருக்கு. அப்ப நம்ம ஒரு இடத்துல பிறக்கிறோம்னா, திரும்ப சுத்தி அந்த இடத்துல வந்து இறக்குறோம். திரும்ப அந்த இடத்துல இருந்தே பிறக்கிறோம். அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கோம். இததான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த காலச்சக்கரத்த நம்ம கடக்கணும் அப்படின்னா, அந்த சக்கரம் எதோட மையத்துல இருந்து இயங்குதோ, அந்த மையத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த சக்கரத்துல இருந்து விடுபட்டுறலாம். அப்ப மையத்துக்கு போறதுதான் காலச்சக்கரத்துல இருந்து நம்ம விடுபடுறதுக்கான பயிற்சியா சொல்றாரு. இந்த கருத்த பல பாடல்களா சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போன வகுப்புல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? அந்த 100 ஆண்டுகள் வாழ்றது, 1000 ஆண்டுகள் வாழ்றது, கோடி யுகமா வாழ்றது, அது எல்லாமே என்ன பயிற்சி, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போன வாரம் நம்ம ஒரு 2 கருத்துக்கள் பார்த்தோம். ஒண்ணு வந்து எப்படி விளக்குனோம்னா, நம்ம படிக்கிறதையோ, நாம புரிஞ்சுக்கிற அனுபவத்தையோ, நம்ம போய் யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு தான் ஒரு உதாரணமா, நம்ம ஒரு பூங்காக்குள்ள போறோம் அப்படின்னா, போறப்பவே நம்மகிட்ட சொல்வாங்க, வேணான்னு சொல்வாங்க. நம்ம காதுல வாங்க மாட்டோம். நம்ம போயிட்டு வந்து நம்ம வேணான்னு சொல்வோம். அத அவங்க காதுல வாங்க மாட்டாங்க. அந்த ஒரு உதாரணத்த சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அதே கருத்த தான் இன்னைக்கு பாடல்லயும் சொல்லப் போறாரு. இன்னொன்னு நம்ம என்ன பார்த்தோம்னா, சுதர்மம் அப்படிங்கிற ஒரு சொல் பார்த்தோம். நம்ம தர்மத்தின்படி தொழில் செய்தாலும், அதர்மமாக தொழில் செய்தாலும், அத வந்து சுதர்மமாக மாற்றி செய்றது, அது ஒரு விதமான அந்த அ அந்த வினைகள் இல்லாத ஒரு நிலைக்கு போறது அப்படின்னு 2 கருத்துக்கள் பார்த்தோம் போன வாரத்துல. அதே கருத்துக்களா தான் திரும்பவும் சொல்ற மாதிரி இன்னைக்கு பார்க்க போற 3 பாடல்களும் இருக்கு. இந்த சுதர்மம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்த்துட்டே பார்க்கலாம். அதாவது சுதர்மம் அப்படிங்கிறது, நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நாம வந்து செய்துகிட்டே இருப்போம். இப்ப சாதாரணமா நம்ம வந்து காலையில எந்திரிச்ச உடனே நாம வந்து பல் விளக்குறோம். இத நம்ம எத்தன வருஷமா பண்றோம்னா, நமக்கு என்ன வயசாகுதோ அத்தன வருஷமா நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்மள்ல யாராவது அந்த பிரஷ் பண்றத வந்து நாம வந்து விரும்பினா, அத லவ் பண்ணி, அது மேல ஒரு பற்றோட எந்திரிக்கும்போதே ரொம்ப ஆசையா, நான் இன்னைக்கு பிரஷ் பண்ண போறேன். என் பிரஷ் எவ்ளோ அழகா இருக்கு. என் பேஸ்ட் எவ்ளோ குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு அத ரசிச்சு அப்படி பண்றோமான்னா கிடையாது. காலையில எந்திரிச்சதும் அத ஒரு கடமையா நம்ம பிரஷ் பண்ணிர்றோம். அதுக்காக நம்ம வெறுத்து போய் பிரஷ் பண்றோமான்னா அப்படியும் கிடையாது. பிரஷ் பண்றது நம்ம உடம்புக்கு நல்லது. பண்ணிதான் ஆகணும். அத விட நமக்கு எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிரஷ் பண்ணிதான் ஆகணும்ன்ட்டு பண்ணிர்றோம். அப்ப அந்த பிரஷ் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா, அது மேல ஒரு பற்றும் இல்ல, வெறுப்பும் இல்ல. ஆனா நாம பண்றோம். அதுதான் வந்து சுதர்மம். அ எ ஆனா அத செஞ்சுகிட்டே இருக்கணும். இப்ப நீ பிரஷ் பண்றதுனால உனக்கு ஏதாவது லாபம் வருதா? டெய்லி நீ பிரஷ் பண்றனால உன் அக்கவுண்ட்ல வந்து கவர்மெண்ட் ரூ. 100 போடுதான்னா கிடையாது. நம்ம வந்து பணத்த எதிர்பார்த்து அந்த இடத்துல நாம பிரஷ் பண்ணல. அப்ப அதிலிருந்து நம்ம ஒரு வருமானத்த எதிர்பார்க்கல. அந்த பிரஷ் பண்ண உடனே நமக்குள்ள ஏதாவது ஒரு அ எ 4 பேரு புகழ்றாங்களா? "நீ டெய்லி பிரஷ் பண்ணிட்ட. உனக்கு வந்து ஒரு பொன்னாட போர்த்துறேன்." ஒண்ணுமே கிடையாது. ஆனா நாம செய்றோம். அதுக்கு பெயர் தான் வந்து சுதர்மம். இது நம்ம ஒரு நாள்ல எது எதெல்லாம் நாம இப்படி சுதர்மமா செய்றோம்? இந்த மாதிரி பிரஷ் பண்ற மாதிரி எது எது செய்றோம்? பிரஷ் பண்றது, அ குளிக்கிறது,
செய்றோம். சாப்பிடுறது கிடையாது. சாப்பிடுறது வந்து இன்னைக்கு இதே டிஃபனா? நேத்தும் இதேவா? அப்ப எனக்கு இன்னைக்கு வேற வேணும். இன்னைக்கு அந்த ஹோட்டல்ல வேணும். அப்ப அதுல நமக்கு என்ன ஆயிருது? அது சுதர்மம் கிடையாது. நமக்கு ஒரு பற்று இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. நம்ம அத செய்றோம். அப்போ ஒரு நாளைக்கு நல்லா பார்த்தா, நம்ம ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து அந்த சுதர்மமா இருப்போம். பற்றும் இல்லாம, வெறுப்பும் இல்லாம, ஆனா அத செய்துகிட்டு இருப்போம். இப்ப நம்மளுடைய தொழில் அப்படின்னு வரும்போது, பொதுவா நம்ம வந்து அதிகமான நேரம் ஒரு வேலைக்கு போற பெண்களா இருந்தா, இல்ல ஆண்களா இருந்தா அவங்க தொழில்ல இருப்பாங்க. அந்த தொழில்ல அவங்க அப்படி இருப்பாங்களா? கிடையாது. அதுல அவங்க லாபத்த எதிர்பார்ப்பாங்க, புகழ எதிர்பார்ப்பாங்க, வளர்ச்சிய எதிர்பார்ப்பாங்க. அப்ப ஒரு நாளைக்கு நம்ம பல மணி நேரம் செய்யக்கூடிய தொழில் மேல நமக்கு ஒரு பற்று இருக்கு. இப்ப இந்த தொழில்ல வந்து நமக்கு நட்டம் வரப்போகுது அப்படின்னா, அந்த தொழில நாம நிறுத்திருவோம். ஏன்னா, அத நம்மளால ஏத்துக்க முடியாது. அப்ப நம்ம லாபத்த நோக்கி மட்டும் தான் போவோம். அப்ப அந்த இடத்துல நம்ம சுதர்மமா இல்ல. ஆனா தர்மத்துல தொழில் செய்வோம். தவறு கிடையாது. ஆனா நமக்கு அதுல ஒரு பற்று இருக்கு. இப்ப அப்படி இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ன்னு வைங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்படி நம்ம வந்து வீடு கூட்டுறதுல நம்ம எப்படி இருப்போம்? கடுப்போட இருப்போம். தினம் இதே வீடு, இதே குப்பை, இதே தானா? ஒரு நாள் எனக்கு இதுக்கு லீவ் வராதா? அப்படின்னு ஒரு வெறுப்போட கூட்டுவோம். அந்த தீபாவளி இதெல்லாம் வந்துருச்சுன்னா, பிள்ளைங்க மேல நமக்கு அவ்ளோ கோவமா வரும். எத்தன தடவ நான் இத ஒதுக்க, நீ இப்படியே போடுற, வைக்கிறன்னு. அப்ப நம்ம சமைக்கிறதும் அதே மாதிரி தான். அ நமக்கு அந்த ஒரு ரெஸ்ட் இல்லாம அடுத்தடுத்து அதே செய்யும்போது நமக்கு வந்து ஒரு வெறுப்பாயிருது. அப்போ ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சுதர்மமா இருக்கோமான்னா கிடையாது. அப்ப நம்ம தான் வந்து நம்மள மாத்திக்கணும். அப்ப நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு. டெய்லி காலையில நம்ம வந்து வீடு கூட்டி தான் ஆகணும். அப்ப அதுக்கு மேல வெறுப்பு வேண்டாம், பற்றும் வேண்டாம். ஆ அத நம்ம வந்து செய்ற கடமைக்கு நம்ம செய்துகிட்டே இருந்தோம் அப்டின்னா, அதுவே வந்து நம்மளுடைய வினைகள் தீர்றதுக்கான ரொம்ப எளிமையான வழி. இதே தான் வந்து பதஞ்சலியும் சொல்லியிருப்பாரு. அ அப்யாஷா, வைராக்யா அப்படின்னு 2 வார்த்தை கொண்ட ஒரு சூத்திரமா இருக்கும். அப்யாஷா அப்படின்னா, அ நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்றது. அதான் அபியாஷம். வைராகியம் அப்படின்னா, நம்ம தமிழ்ல பயன்படுத்துற வைராகியம் வேற, சமஸ்கிருதத்துல வர வைராகியம் வேற. வைராகியம்னா, அ அதுல இருந்து எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறது வைராகியம். இப்ப அதுக்கு சிறந்த உதாரணம் எத சொல்லலாம் அப்படின்னா, மகாத்மா காந்தி வந்து எப்பயுமே அந்த ராட்டையில வந்து நூல் நூத்துக்கிட்டே இருப்பாரு. அவருடைய படம்னு எடுத்தாலே, அவர் வந்து பல தலைவர்களோட பேசுற சீனா இருக்கட்டும், அவர் அவருடைய இடத்துல உட்கார்ந்து அந்த ராட்டைய வந்து அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப எந்த இடத்துலயாவது அவர் அந்த அந்த ராட்டைய சுத்தி, அதுல இருந்து அவரு இவ்வளவு வருமானம் எடுத்தாரு. இல்ல அந்த இதுல அவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசம் பண்ணி பேர் புகழ் வாங்குனாரு அப்படின்னு இருக்குமானா, அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா அது வந்து அவருடைய அபியாஷா. தினம் அத வந்து செய்வாரு. அது மேல அவருக்கு எந்த பற்றும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்து நம்ம செயல்படுற நிலை தான் வந்து அந்த சுதர்மம். அது நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே, நம்மளால அந்த வினைகள கடக்க முடியும். அந்த காலச்சக்கரத்தையும் நம்ம வந்து வெல்ல முடியும். இப்ப நம்ம எல்லாரும் யோகால இருக்கிறனால, நம்ம வந்து இத உணர்ந்திருப்போம். ஆரம்பத்துல நம்ம யோகாக்கு உள்ள வரும்போது, அது பிடிக்காம கூட வந்திருப்போம். ஆ ஆனா யாரோ இவங்க சொன்னாங்க, கால் வலிக்கு யோகா பண்ணுன்னு சொன்னாங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யோகா பண்ணுன்னு சொன்னாங்கன்னு பிடிக்காம கூட வந்திருப்போம். அப்போ ஒரு வெறுப்போட கூட நம்ம வந்திருப்போம். அடுத்து கொஞ்சம் செய்ய செய்ய நம்மளே உணர்ந்திருப்போம். ஆமா அவங்க சொன்ன மாதிரி சரியாகுதுல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆகும்னா, கொஞ்சமா பற்று வரும். அதுக்கப்புறம் அந்த யோகா போஸ்டர் எல்லாம் பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா, அ பாதஹஸ்தாசனம் நமக்கு எப்படியாவது நெத்தி போய் தொற்றணும். இந்த ஆசனத்துல நாம பெஸ்ட்டா செஞ்சிரணும். இந்த ஆசனம் எனக்கு வரவே இல்ல. ஹலாசனம் எனக்கு வரல. இது வந்துரணும். அது வந்துரணும்னு ரொம்ப ஆர்வமா போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த யோகா மேல நமக்கு அப்படியே பற்று அதிகமாகுது. அப்புறம் நெறைய காம்படிஷன் அது இதுன்னு பார்க்கும்போது, நம்ம யோகா காம்படிஷன்ல சேரணும், நம்ம பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு வர்றது, அந்த பற்றற்ற நிலையில யோகாக்குள்ள பற்றற்ற ஒரு வெறுப்போட யோகாக்குள்ள வர்றோம். அப்புறம் பயங்கர பற்றாகுது. அப்புறம் அதிலேயே மேல மேல போறோம். இப்ப அந்த லெவல்ல இருந்து நாம எப்படி வரணும்னா,
அது மேல ஒரு பற்றும் இல்லாம, வெறுப்பும் இல்லாம, அந்த பற்றற்ற நிலையில தினம் நான் யோகா செய்வேன். அதனால எனக்கு வந்து பெயரோ, புகழோ, வருமானமோ எதுவுமே வரலைனாலும் பரவால்ல. ஆனா நான் தினம் செய்வேன். ஆ அதுல எனக்கு அ அதுல ஏதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 60 கிலோல யோகாக்கு வந்தேன். 6 மாசம் செஞ்சுட்டேன். என் வெயிட் இன்னும் 60லயே தான் இருக்கு. அதனால எனக்கு யோகா பிடிக்கல. நான் வந்து வேற ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிடுவாங்க. அப்ப அவங்க அத ஒரு வெறுத்துட்டு போறாங்க. இந்த யோகா வந்து நம்ம ஒரு ஆசன பயிற்சி, உடம்புக்கான பயிற்சின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்த ரிசல்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டே தான் செய்வோம். அப்ப அந்த பற்றற்ற நிலை வந்து நமக்கு வராது. அப்ப அதுல நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, ஆனா வைராகியமா, அத அபியாசமா நம்ம செய்துகிட்டே இருக்கும்போது, அது நமக்கு வந்து மாற்றத்த குடுக்கும். சோ இந்த 2 கருத்து தான் நாம பார்த்தோம் போன வாரம். 1 இத பத்தின ஆர்வம் இல்ல. அவங்க உலக வாழ்க்கைய அனுபவிக்கணும்னு நெனைக்கிறாங்க. நல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்ட்டு திருப்தியா இருக்கணும் அப்படின்னு நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம் ஒரு ஏஜ்ல. எல்லாத்தையும் சாப்பிட்டு. அப்புறம் நமக்கு ஒரு தேடுதல் வரும், ஒரு பக்குவம் வரவும் நாமளா தான் அத விட்டு வந்தோம். அதே மாதிரி எல்லாரும் நம்ம கூட தான் இருப்பாங்க. அவங்களா அத விட்டு வர்ற நேரம் நம்மள தேடி வரும்போது, நம்ம அவங்களுக்கு சொன்னா போதும். நம்மளா போயி யாருக்கும் சொல்ல வேண்டியதில்ல. இந்த 2 கருத்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப அன்னைக்கு கடைசியா நம்ம சிவஞான போதத்துல கூட இதே கருத்தை தான் முதல் பாடல்லே சொல்லியிருப்பாரு. அவை அடக்கம்னு சொல்லி அவருடைய சிவஞான போத நூற்பாவை பாடுறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயமே என்னன்னா, இந்த அவையில இருக்கிறவங்கள நான் வணங்குறேன். ஆனா யாரு வந்து தன்னை உணரலையோ, அந்த இறைவனை உணரலையோ, அவங்களுக்கு வந்து நான் சொல்லப் போற நூற்பா பொருந்தாது, புரியாது. நீங்க வந்து கால அவகாசத்த வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் கேட்க வேண்டாம். நீங்க தனியா ஒதுங்கி போயிருங்க. யாரெல்லாம் தன்னை யாருன்னு உணர்ந்தீங்களோ, இறைவனை உணர்ந்தீங்களோ, அவங்க மட்டும் இருங்க. அவங்களுக்கு மட்டும் தான் நான் பேசப் போறது புரியும். என்னுடைய நூற்பாவ அவங்களால தான் விளங்கிக்க முடியும். மற்றவங்க போயிடுங்கன்னு அந்த ஒரு அவை அடக்கத்திலே மெய்கண்டார் வந்து அவ்வளவு பகிரங்கமா தேவையில்லாதவங்க போங்க, தேவையானவங்க மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே கருத்தை தான் திருமூலரும் சொல்றாரு. யாருக்கெல்லாம் தேவையில்லையோ அவங்களுக்கு நீங்க போய் எதையுமே சொல்ல வேண்டியதில்ல. தேவையானவங்க தானா தேடி வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த அறிவு கிடைத்தா போதும். அந்த கருத்தை தான் சொல்லப் போறாங்க. பார்க்கலாம். 764வது பாடல். நாட வல்லார்க்கு நமனில்லை கேடு இல்லை. நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பர். தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது. கூட வல்லார்கட்குக் கூறலும் ஆமே. நாட வல்லார்கள் நாடி வருபவர்கள் இறைவனை நாடி இறைவனை தேடி ஆராய்ந்து அவரை அடையணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்களை தான் நாட வல்லார்கள் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு விருப்பத்துல தான் இருக்கோம். எப்படியாவது இறைவனை நம்ம அடைந்திட மாட்டோமா, அதற்கான முயற்சியை நாம தான் திரும்ப திரும்ப எடுக்கக்கூடியவர்களா இருக்கோம். நமனில்லை அந்த மாதிரி இறைவனை வந்து தேடணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறவங்க, அவரை அடையறதுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நமன் இல்லை. நமன் அப்படின்னா யமன். யமன் வந்து அவங்களுக்கு இல்லையா? அப்பனா அவங்களுக்கு வந்து இறப்பு வராது அப்படிங்கறத தான் நமன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. கேடு இல்லை. கேடுனா அவங்களுடைய அதாவது நோய் நொடி வந்து கஷ்டப்படுறதோ, இல்ல ஒரு மன கஷ்டம், பண கஷ்டம் எதுவுமே அவங்களுக்கு இல்ல. இல்லன்னா அப்ப அவங்களுக்கு வந்து செல்வம் கொழிக்கும் அப்படி கிடையாது. பணமே இல்ல, வறுமையில இருந்தா கூட அதுக்காக அவங்க வந்து வருந்த மாட்டாங்க. அவங்க உடல்ல ஒரு நோய் எது வந்தாலும் அதனுடைய கஷ்டத்த அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. எதுவுமே இல்லைனாலும் அவங்களால அந்த ஒரு நிம்மதியான நிலையில இருக்க முடியும். அதுதான் கேடு இல்லை. நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பர். அந்த முதல் வரியில சொன்ன அதே நாட வல்லார்கள். அதாவது இறைவனை தேடி அலைந்து திரிந்து பயிற்சி செய்து முயற்சியால் அடைபவர்கள் நரபதி. நரன் அப்படின்னா மனிதர்கள தான்.
நரன்னு சொல்றது, இந்த நரபலி அப்படின்னா மனிதர்களையே பலியிடுறாங்க இல்லையா? அவங்க அந்த மனிதன் தான் நர. பதி அப்படின்னா நரபதி அப்படின்னா இந்த மனிதர்களுக்கெல்லாம் இறைவனானவன் சிவபெருமானுக்கு தான் இன்னொரு வார்த்தையா நரபதி அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய தலைவன் இறைவன் நரபதியாய் நிற்பார். அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தலைவனாக, யாரெல்லாம் அவனை நாடி போய் தேடி செய்றாங்களோ அவங்களுக்கு இறப்பு கிடையாது, நோய் நொடி கிடையாது. அவங்களுக்கு இறைவனே தலைவனாக நிற்பார். தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது. தேட வல்லார்கள் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் நாட வல்லார்கள். நம்ம வந்து அவர நாடி போறோம், அவர தேடுறோம், அவர விரும்புறோம். அதற்கான பயிற்சி செய்து நம்ம இந்த இந்த 1 மணி நேர வகுப்பு, அப்புறம் அந்த சனிக்கிழமை பயிற்சி வகுப்பு அதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம இல்ல. அப்ப நம்ம ஒரு லெவல்ல இருக்கோம். 24 மணி நேரமும் அவர தேடுறதிலேயே முயற்சியோட இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து தேட வல்லார்கள். அவர்கள் தெரிந்த பொருள் எது? அவங்க என்ன செய்றாங்கன்னா, நமக்கு அவங்களுக்கு உள்ளதான் இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்து, அவங்க அவங்க நம்மள விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுறாங்க. நம்ம அப்பப்ப படிச்சுட்டு, அவர தேடிட்டு, அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில வந்துடுறோம். அந்த தேட வல்லார்கள் அப்படிங்கிறவங்க 24 மணி நேரமும் அவரையே தேடி, தனக்குள்ள தான் அந்த மெய்ப்பொருள் இருக்கு அப்படிங்கிறதையும் உணர்ந்து விடுகிறார்கள். கூட வல்லார்கட்கு கூறலும் ஆமே. கூட வல்லார் அப்படின்னா கூடுவது சிவபெருமானோட போய் இணைவது, அவருடைய திருவடிய அடையிறது. அந்த கூட வல்லார்கட்கு அப்படி போய் அவர் கூட நெருங்கணும் அப்படிங்கிற அந்த இது இல்லாதவர்களுக்கு கூறலும் ஆமே. அவங்களுக்கு நாம போய் எந்த உண்மையும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. யாரெல்லாம் இறைவனை நாடி வர்றாங்களோ, யாரெல்லாம் இறைவனை தேடுறாங்களோ அவங்களுக்கு இறைவன் துணையா இருப்பான். இறப்பு இல்லாத நிலைய கொடுப்பான், நோய் இல்லாத நிலைய கொடுப்பான். அப்படி கூடி இறைவனோட கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நாம இந்த கருத்தை சொன்னா போதும். இறைவனை தேடணுங்கிற எண்ணம் இல்ல, அவரை போய் அடையணுங்கிற எண்ணம் இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த சொல்லி எந்த பலனும் இல்ல, அவங்களுக்கு இது தேவையும் இல்ல. ஆனா என்ன ஆகும்னா, அவங்களுக்கும் ஒரு பிறவியில இத தேடணும், இத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும்போது அவங்களா தேடி வருவாங்களே தவிர, நம்ம யாருக்குமே இத வந்து சொல்ல வேண்டியதில்ல. இப்ப நம்மளுடைய குழந்தைகள்ட்ட போயிட்டு சொல்லணும்னு அவசியமே இல்ல. பதி, பசு, பாசம்னா தெரியுமா? நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் எதுவுமே சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா அவங்களுக்கு இறைவன் உள்ள இருந்து உணர்த்துவான். எந்த வயதுல உணர்த்துறானோ அப்ப உணர்த்துவான். அப்ப அவங்களா தேடி வருவாங்களே தவிர, இத நம்ம யாருக்கும் இந்த பயிற்சி செய்யணும் எதுவுமே நம்ம வந்து உணர்த்த வேண்டியது இல்லை. திரும்ப பார்க்கலாம். நாட வல்லார்க்கு நமனில்லை கேடில்லை. இறைவனை நாடி செல்பவர்களுக்கு இறப்பு கிடையாது, நோயும் கிடையாது. நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பர். அவ்வாறு இறைவனை தேடுபவர்களுக்கு இறைவனே துணையாக தலைவனாக நிற்பார். தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது. அவ்வாறு நாடுபவர்களை தனக்குள் தேடச் செய்து அந்த மெய்ப்பொருளாகிய சிவபெருமான் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறியவும் வைப்பார். கூட வல்லார்கட்கு கூறலும் ஆமே. இவ்வாறு இறைவனை கூடி அவரோடு இணைய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த இந்த பயிற்சியும் இந்த விளக்கமும் நாம சொன்னால் போதும். 765வது பாடல். கூறும் பொருள் இது அகார உகாரங்கள், தேரும் பொருள் இது சிந்தையுள் நின்றிட, கூறும் மகாரம் குழல் வழி ஓடிட, கூறும் அமிர்திடம் ஆறும் அமிர்திலும் அண்ணலும் ஆமே. இப்ப முதல் பாடல்ல கூறலும் ஆமே. யாரு கூடணும், இறைவனோட கூடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப கூறும் பொருள்
இப்ப நம்ம எல்லாரும் இறைவனை நாடணும்னு நினைச்சிட்டோம், நமக்குள்ள தேடணும்னு நினைச்சிட்டோம். அப்ப நமக்கு கூற வேண்டிதானே, நமக்கு சொல்ல வேண்டிதானே, அது என்னன்னு சொல்லலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அததான் சொல்றார். என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். கூறும் பொருள் இது அகார உகாரங்கள். அகாரம் உகாரம் அப்படின்னு சொல்லும் போதே, அகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சந்திரக்கலை. உகாரம் அப்படின்னு சொல்லும் போதே நெருப்பு, சூரியக்கலை. அப்ப இடக்கலை, பிங்கலைன்னு எடுத்துக்கலாம். சூரியன், சந்திரனும் எடுத்துக்கலாம். சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் அந்த 2 எதிரெதிரான விஷயங்கள உள்ள அகார உகாரங்கள். கூறும் பொருள் அவரு சொல்லக்கூடிய பொருள் எது அப்படின்னா, இந்த அகாரம், உகாரம் அப்படிங்கிற 2 கலைகள். தேரும் பொருள் இது சிந்தையுள் நின்றிட. இந்த இந்த 2ம் தான் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளுடைய வினைய வந்து மாத்துது. நமக்கு வந்து சந்திரக்கலை இருக்கும்போது, அது சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுடைய மனம் போகும். சூரியக்கலை இருக்கும்போது, அது சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுடைய மனம் வந்து போகும். இது சிந்தையுள் நின்றுட. ஏன்னா, இது 2ம் மாறி மாறி போய் நம்ம சிந்தையில நிக்கும்போது, அதற்கேற்ற மாதிரி நாம செய்துகிட்டே இருப்போம். கூறும் மகாரம் குழல் வழி ஓடிட. அவ்வாறு அகாரம், உகாரம்னு இல்லாம மகாரம். மகாரம்னா 2க்கும் நடுவுல உள்ள சுழுமுனை நாடி. அந்த சூரியக்கலைக்கும், சந்திரக்கலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அக்கினி கலை. அதுதான் மகாரம். நம்ம ஆ, உ, இம் சொல்றோம் இல்லையா? அதுல உள்ள அந்த மகாரம் தான் இங்க சொல்ல வராரு. குழல் வழி ஓடிட. குழல் அப்படின்னா ஒரு பைப்பு மாதிரி. இப்ப நம்ம உடல்ல எதுனா சுழுமுனை நாடி, நம்மளுடைய முதுகுத்தண்டு, அந்த சகசிரலத்துக்கு கீழ இருந்து போகக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கிறத தான் குழல் அப்படின்னு சொல்றாரு. குழல்னு சொல்லும் போதே அதுக்குள்ள மூச்சு காற்றும் போகுது. அது எப்படி போகுது? வழி ஓடிட. அந்த கரெக்டான பாதையில அந்த மகாரம் தான் நம்மள ஓடி அழைத்து செல்லுது அதன் வழியே. ஆறும் அமர்ந்திடும் அண்ணலும் ஆமே. ஆறும் அப்படிங்கிறது 6 ஆதாரங்கள்னு எடுத்துக்கலாம். இல்ல அதுதான் வழி, பாதை அப்படின்னும் எடுத்துக்கலாம். அந்த ஆறும் அமர்ந்திடும். அது இந்த இடத்துல தான் அமர்ந்து நிற்கிறது. அண்ணலும் ஆமே. அண்ணல் அப்படின்னா சிவபெருமான். திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றோம்ல, அண்ணல். அண்ணல்னா திருவண்ணாமலையோட கதையில பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய அடிமுடிய தேடி போவாங்க. ஆனா அவங்களால அத வந்து காண முடியாது. அப்போ அதனாலதான் அது அண்ணாமலை. யாராலையும் அடிமுடிய உணர முடியாத ஒரு அண்ணாமலையா இருக்காரு. இப்ப அண்ணலும் ஆமேனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து முயற்சி செய்தா அடியையும் பார்த்திடலாம், முடியையும் பார்த்திடலாம். அப்ப இந்த சக்கரங்களுக்கு இடையில தான் அந்த அண்ணலும் அவரும் வந்து இருக்கிறாரு. நீ பயிற்சி செய்தா நீ அவரை வந்து பார்க்க முடியும். அததான் சொல்லியிருக்கு. அப்ப இந்த 765வது பாடலே யாருக்கு? யாரெல்லாம் இறைவனை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல முதல் கூறிய பாடல்ல ஆர்வமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாடல். ஆர்வம் இல்லாதவங்கள்ட்ட நம்ம போய் உங்களுக்கு சுழுமுனைனா என்னன்னு தெரியுமா, இது என்னன்னு தெரியுமா சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களே புரிந்துக்குவாங்க. திரும்ப பார்க்கலாம். கூறும் பொருள் இது அகார உகாரங்கள். மேற்கூறிய பாடலில் அந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த ஞானம் என்னவென்றால், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அகாரம், உகாரம் ஆகிய 2 கலைகள். தேரும் பொருள் இது சிந்தையுள் நின்றிட. அந்த அகார, உகாரத்திற்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய மனநிலை மாறுதல் அடைந்து, நம்மளுடைய உணர்வுகள் மாறி, நம்மளுடைய சிந்தையில் நின்றிட. கூறும் மகாரம் குழல் வழி ஓடிட. இந்த 2ற்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த மகார கலையானது அந்த சுழுமுனை நாடி வழியாக சென்றிட. ஆறும் அமர்ந்திடும் அண்ணலும் ஆமே. அந்த வழித்தடத்தில் தான் 6 ஆதாரங்களும் அமைந்திருக்கிறது. அந்த இடத்தில்தான் அண்ணாமலையால் சிவபெருமானும் அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த பாடல் மூலமா நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம். 10 நாடிகள், தச நாடிகள்ல ரொம்ப முக்கியமான நாடி குக்கு நாடி. கு கு அப்படின்னு ஒரு நாடி இருக்கும். கு அப்படின்னாலே குருட்டு.
குருடு அப்படின்னா இருட்டா இருக்கும். நம்ம வந்து இப்ப அகாரத்திலையும் உகாரத்திலையும் இருக்கும்போது அந்த குகு நாடி வந்து இருட்டா இருக்கும். எப்ப அந்த மகாரம் ஓங்குதோ அப்ப அந்த குகு நாடி தான் குரு நாடியா மாறிடும். குரு நாடியா மாறும்போது இருள் நீங்கி நமக்கு வந்து ஒரு ஒளி கிடைக்கும். அதுதான் நமக்குள்ள குருவா வந்து வராரு. அப்ப அந்த இருட்டை போக்கக்கூடியவன், நமக்குள்ள இருக்கிற அருளை நீக்கி அருளை குடுக்கக்கூடியவன், அந்த மகார ஒளியில, அந்த சுழுமுனை நாடியில நமக்கு அந்த குகு நாடி தான் குருவா மாறி நமக்கு வழி காட்ட போறாரு. அப்ப இந்த நிலையில தான் நமக்கு வந்து குரு தோன்றுவார். இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாரு? அகாரமும், உகாரமும் ஆ சமநிலையாகி மகாரம் தோன்றும். அதற்கு தான் நம்ம இவ்ளோ நேரம் விளக்கம் பார்த்தோம். சுதர்மத்துல நாம இருக்கும்போது, நமக்கு ஒரு விஷயத்து மேல பற்றுனா ஒ அகாரம். அது மேல நமக்கு அளவு கடந்த விருப்பம், மனதுல ஒரு இது இருக்கும். அ உகாரம் அப்படிங்கிறது வெறுப்பு. அந்த விஷயத்த நாம பிடிக்காம நம்ம செய்துகிட்டு இருக்கோம். அது மேல ரொம்ப கோவத்துல இருக்கோம் அப்படின்னா, அது வந்து உகாரத்துல இருக்கு. இப்ப இந்த அகாரத்தையும், உகாரத்தையும் நம்ம சமநிலை பண்றோம் அப்படின்னா, அதுதான் அந்த பற்றற்ற நிலையில நாம ஒரு செயல செய்றோம் அப்படிங்கும்போது, நமக்குள்ள அந்த சுதர்மம் வரும். அதுதான் நமக்குள்ள அந்த குருவ வந்து கூட்டிட்டு வரும். அது மூலமா நம்ம அந்த இறைவன வந்து அடைய முடியும். அடுத்த பாடல் போகலாம். 766வது பாடல். அண்ணல் இருப்பிடம் ஆரும் அறிகிலார் அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு அண்ணல் அழிவு இன்றி உள்ளே அமர்ந்திடும் அண்ணலைக் காணில் அவன் இவன் ஆகுமே. முதல் பாடல்ல அண்ணல் அப்படின்னு சொல்லி முடித்திருந்தாரு. அண்ணல் வந்து எங்க இருக்காருன்னு சொல்லிட்டாரு. அந்த சுழுமுனை வழியில தான் 6 ஆதாரங்கள் இருக்கு. அதுக்குள்ளதான் அண்ணாமலையான் இருக்கிறார். அப்ப அந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறதே நம்மளுடைய முதுகு தண்டுவடம் தான். அதுக்குள்ளதான் சிவபெருமான் வந்து இருக்காரு. அவருடைய அடியையும் நம்ம மூலாதாரத்தையும் பார்க்கல. அவருடைய முடி சுழுமுனை சகசிராரத்தையும் நம்ம பார்க்கல. அப்ப எப்படி போய் அவரை பார்க்கிறது? அவரு கரெக்ட்டா எங்க இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத அடுத்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அண்ணல் இருப்பிடம் ஆரும் அறிகிலார். அவர் இந்த சுழுமுனை நாடிக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்லிட்டோம். ஆனா யாருமே அத வந்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அறிந்துக்கிட மாட்டேங்கிறாங்க. அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு. இப்ப அவருடைய இருப்பிடம் எங்க இருக்கு அப்படின்னு நாம ஆராய்ந்து பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. கோயில்ல போய் தேடணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அவருடைய இருப்பிடம் நம்மளுடைய முதுகுத்தண்டு தான் தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்ப அங்கேயே நீ இருந்து ஆராய்ச்சி பண்ணா போதும். கிரிவலம் அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாசத்த சுழல விட்டு அந்த இடத்துக்கு அனுப்புறது. கிரி அப்படின்னா தலை, வலம் அப்படின்னா அத சுத்தி வர்றது. நம்மளுடைய சுவாசத்த இடது, வலதுன்னு சுத்த விட்டு சுழுமுனைக்கு கொண்டு வர்றதுதான் வலம். அப்ப அந்த கிரிவலம் செய்யறது தான் இந்த இடத்துல ஆய்ந்து கொள்வார்களுக்கு, அவருடைய இருப்பிடத்தை அறிந்து கொள்பவர்களுக்கு அண்ணல் அழிவு இன்றி உள்ளே அமர்ந்திடும். அப்ப நம்ம ஆராய்ந்து அவருடைய இருப்பிடத்தை தெரிந்து பயிற்சி பண்ணி புரிந்துகிட்டோம்னா, நமக்கு எந்த அழிவும் இல்லாம நமக்கு உள்ளேயே அவர் அமர்ந்து இருந்து நமக்கு வந்து அருள் செய்வார். அண்ணலைக் காணில் அவன் இவன் ஆகுமே. அந்த மாதிரி நம்ம உள்ள இருக்கக்கூடிய இறைவனை நாம பார்த்துட்டோம், அவரை வணங்கிட்டோம், காணில் கண்டுட்டோம்னா, அவன் இவன் ஆகுமே. அவன் அப்படிங்கிறது சிவபெருமானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவன் அப்படிங்கிறது நம்மன்னு எடுத்துக்கிறோம். இல்ல அவன் தான் நானு, இவன் தான் அவன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இரண்டுமே ஆகுமேனா, ரெண்டுமே வந்து ஒண்ணாயிடும். நீ வேற, நான் வேற கிடையாது. இறைவனும் நீயும் ஒண்ணா அந்த இடத்துல கலந்து விட முடியும். அப்ப இதுதான் காலத்தை வெல்வதற்கான நிலையா இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அண்ணல் இருப்பிடம் ஆரும் அறிகிலார். இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை யாரும் அறிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்கட்கு. அவ்வாறு இறைவன் நமக்குள் எங்கே இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து கண்டு உணர்பவர்களுக்கு அண்ணல் அழிவு இன்றி உள்ளே அமர்ந்திடும். அவர் நம்மை அழிய விடாமல்
அருள் செய்து நமக்குள்ளே அமர்ந்திருப்பார். அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே. அவ்வாறு நாம் சிவபெருமானை கண்டுவிட்டால் அந்த நொடியில் அவர் வேறு நாம் வேறுன்னு இல்லாதபடிக்கு அவருடன் நாம் இணையக்கூடிய அந்த நிலையை நம்மளால் உணர முடியும். இன்னைக்கு நம்ம முதல் 3 பாடல் பார்த்திருக்கோம். முதல் பாடல்ல தேவையில்லாம யாருக்கும் போய் இந்த ஞானத்தை நாம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்ம கிளாஸ் ஆரம்பிச்ச அன்னைக்கு 200 பேர் இருந்தாங்களே, இன்னைக்கு நம்ம 15 பேர் தானே இருந்து கவனிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனால ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க வராததுக்கு நாம ஏன் வருத்தப்படணும்? அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், ஒரு பிறவி வரும். அப்ப அவங்க எல்லாமே உணருவாங்க. நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கா, நாம தெரிஞ்சுக்குவோம். அவ்வளவுதான். 2வது பாடல் அந்த அகாரத்தையும் உகாரத்தையும் உணர்ந்து அந்த மகாரத்தின் வழியே செல்ல வேண்டும். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே பற்றும் இல்லாம வெறுப்பும் இல்லாம அந்த சமநிலையோடு நாம செய்ய வேண்டும். அததான் சுதர்மம் அப்படின்னு புரிந்துக்கலாம். அபியாஷா வைராகியானும் புரிந்துக்கலாம். அந்த ஒரு பக்குவமான நிலையில் நாம செய்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அண்ணலை நம்மளால் உணர முடியும். அவ்வாறு நாம அண்ணலை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அவர் நமக்குள்ளதான் இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அவரை கண்ட பிறகு அவர் வேறு நான் வேறுன்னு இல்லாதபடி அவருடன் நாம் கூடி விடுவோம். இதுதான் காலத்தை வெல்வதற்கான நிலை. இதோட முடித்துக்கலாம். இன்னும் 3 பாடல் இருக்கு. அத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். வீடியோ ஆன் பண்ணீங்களா? சரி, ஏதோ டவுட் கேட்க போறீங்க போல. இல்ல பிரியா, கிட்டத்தட்ட அந்த அக்செப்டன்ஸ் தானே சொல்றாரு. எதுனாலும் ஏத்துக்கணும் அப்படின்ற அக்செப்டன்ஸ் தானே சொல்றாரு. இப்ப இருக்கிற மீனிங்னா நமக்கு அக்செப்டன்ஸ், அப்ப மீனிங்னா அந்த பக்குவப்படுத்துதல். கிட்டத்தட்ட அப்படிதானே. விருப்பம் இல்லாம வெறுப்பம் இல்லாம வாழ பழகிக்கோ. ஆனா நீங்க சொன்ன மணிக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்த மனநிலையும் இப்ப இருக்கிறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுது நமக்கு. அது புரிஞ்சுக்கிற பக்குவம் தெரியுது எப்படின்ட்டு. மையா விட்டுடாதீங்க. நாங்கெல்லாம் என்ன வரைக்கும் கட்டாயம் வருவோம். நான் நிச்சயமா கட்டாயம் வர முடியலன்னா கூட நான் யூடியூப்ல தப்புன்னு பார்த்தேன், கேட்டேன். உங்களோட வாய்ஸ் கேட்டாலே சந்தோஷமா இருக்கு. அதனால ப்ளீஸ் நினைச்சிடாதீங்க. ஆமாமா, யாருமே வரலைனாலும் நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி என்ன போல எல்லாம் இதுதான்மா. அடையிறோமோ இல்லையோ 3000 பாடல் அவர் அத்தனை வருஷம் வாழ்ந்து அவர் எழுதுனத படிப்போம், புரிஞ்சுக்குவோம். ஆமா, அந்த எண்ணம் எனக்கும் இருக்கு. அது வரைக்கும் இது பண்ணான்னு என்ன பார்க்கலாம். கடவுளோட விருப்பம். ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।